வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மரப்பாலம் சந்திப்பில் யூட்டன் திட்டம். ஆளுநரிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைத்துள்ளார். புதுச்சேரியின் மரப்பாலம் சந்திப்பில் புதிய யூட்டன் போக்குவரத்து மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் கோரிக்கை வைத்துள்ளார். இது தொடர்பாக ஆளுநரிடம் அவர் அளித்த விரிவான கோரிக்கை கடிதத்தில் சிவாஜி சிலை சந்திப்பு முதல் மரப்பாலம் சந்திப்பு வரையிலான பகுதிகள் மேற்கொள்ளப்பட்ட விரிவான போக்குவரத்து ஆய்வுகள், கள மதிப்பீடுகள் மற்றும் தொழில்நுட்ப வரைபடங்களின் அடிப்படையில் இந்த புதிய திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை வெற்றிகரமாக குறைத்து யூட்டன் மனிதன் என்று அழைக்கப்படும் திரு மனுநீதி அவர்களின் நேரடி ஆலோசனையின் கீழ் இந்த வரைபடம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்திற்கு மார்டின் அறக்கட்டளை மற்றும் மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தங்களது முழு ஆதரவை வழங்க முன்வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிக குறைந்த செலவில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த புதிய போக்குவரத்து முறையை ஆரம்பத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேற்பார்வையின் கீழ் ஒரு முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தலாம் என்று கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் செயல்பாட்டிற்கும் பொதுமக்கள் வழங்கும் வரவேற்பு மற்றும் தொழில்நுட்ப குழுவின் மதிப்பீட்டின் அடிப்படையில் இத்திட்டத்தை நிரந்தரமாக்குவது குறித்தும் பிற பகுதிகளுக்கு விரிவாக்கம் செய்வது குறித்தும் அரசு பரிசீலிக்கலாம் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சமீப காலமாக அதிகரித்து வரும் கடுமையான சாலை விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் தடுக்க இந்த முறை உதவும் என்றும் பயண நேரம் கணிசமாக குறையும் என்றும் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எரிபொருள் மிச்சமாவதுடன் கார்பன் உமிழ்வு குறைந்து சுற்றுச்சூழல் மாசடைவதும் தடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களைப் போலின்றி மிக குறைந்த செலவில் பெரும் நன்மைகளை தரக்கூடிய இந்த புதுமையான போக்குவரத்து மேலாண்மை திட்டத்திற்கு ஆளுநர் விரைந்து ஒப்புதல் அளித்து வழிகாட்ட வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனுக்கு காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சார்லஸ் மார்டின் கடிதம் அளித்துள்ளார். புதுச்சேரியில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு கடந்த 5 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க கோரி சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் அவசர மனு ஒன்றை சமர்ப்பித்துள்ளார். இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்து, ஆரம்பகால பராமரிப்பு மற்றும் சுகாதார விழிப்புணர்வு பணிகளில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து வரும் இந்த முன்கள பணியாளர்கள் 5 மாதங்களுக்கு மேலாக சம்பளம் கிடைக்காததால் கடும் அவதிக்கு உள்ளாவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்றாட வீட்டு செலவுகள், பிள்ளைகளின் கல்வி மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு தங்களது மாத சம்பளத்தையே நம்பியிருக்கும் இத்தகு ஊழியர்கள் இந்த நீண்ட தாமதத்தால் கடுமையான நிதி நெருக்கடிக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளனர் என்று மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அங்கன்வாடி பணியாளர்கள் ஆற்றி வரும் அத்தியாவசிய சேவைகளை கருத்தில் கொண்டு ஆளுநர் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட துறைகளை முடுக்கிவிட்டு நிலுவையில் உள்ள அனைத்து ஊதியங்களையும் தடையின்றி ஒரே தவணையாக விடுவிக்கவும், இனிவரும் மாதங்களில் உரிய நேரத்தில் சம்பளம் கிடைப்பதை உறுதி செய்ய உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காமராஜர் மணிமண்டபத்தை நவீன கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு மையமாக மாற்ற வேண்டும் என்று புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனிடம் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கோரிக்கை கடிதம் அளித்துள்ளார். காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் மிக சிறந்த உள்கட்டமைப்புகளும் போதிய இடவசதிகளும் ஒரு நூலகமும் இருந்த போதிலும் இது முழுமையான பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளது. எனவே இதனை புதுச்சேரி மாநில இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் ஒரு துடிப்பான மையமாக மாற்ற அரசு உரிய அனுமதி வழங்க வேண்டும் என்று கடிதத்தில் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தின் கீழ் காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் யுபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, வங்கி தேர்வுகள், நீட் மற்றும் ஜேஇஇ ஆகிய நுழைவுத் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி, செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ், கோடிங் தரவு பகுப்பாய்வு மற்றும் இண்டஸ்ட்ரி 4.0 படிப்புகள், இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில் வழிகாட்டுதல், பெண்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை மேம்படுத்துவதற்கான பிரத்யேக சமூக நலத்திட்டங்களுக்கான பயிற்சிகளை தொடர்ந்து வழங்க அனுமதி கோரப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள மாணவர்கள், வேலை தேடும் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஆகியோருக்கு பயனளிக்கும் வகையில் இந்த மையம் வடிவமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த திட்டத்திற்கு ஆளுநர் விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று, இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறைகளுடன் இணைந்து விரிவான செயலாக்க திட்டத்துடன் பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.
புதுவை சென்னை எழும்பூர் மெமு பயணிகள் ரயில் வருகின்ற 24, 27ஆம் தேதிகளில் புதுவை விழுப்புரம் சந்திப்புக்கு இடையில் ரத்து செய்யப்படுகிறது. பொறியியல் பணி காரணமாக புதுச்சேரிக்கு வந்து சேரும் ரயில்களும் புதுச்சேரியிலிருந்து புறப்படும் ரயில்களும் மாற்றம் செய்யப்படுகின்றன. திருப்பதியில் அதிகாலை 4:10 மணிக்கு புறப்படும் திருப்பதி புதுவை மெமு ரயில் விரைவு ரயில் வருகின்ற 24, 27ஆம் தேதிகள் விழுப்புரம் சந்திப்பு வரை மட்டுமே இயக்கப்படும். புதுவையிலிருந்து பிற்பகல் 3:35 மணிக்கு புறப்படும். புதுவை சென்னை எழும்பூர் மெமு பயணிகள் ரயில் வருகின்ற 24, 27ஆம் தேதிகளில் புதுவை விழுப்புரம் சந்திப்புக்கு இடையில் ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் விழுப்புரம் ரயில் சந்திப்பிலிருந்து பிற்பகல் 4:30 மணிக்கு இயக்கப்படும். தென்னக ரயில்வே திருச்சி மண்டல மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு பெத்தி செமினார் பள்ளியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி காந்தி வீதி பெத்தி செமினார் பள்ளியில் உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் குழந்தை சுவாமி தலைமை தாங்கி இரத்த தான முகாமை துவக்கி வைத்தார். முகாமில் அரசு பொது மருத்துவமனைகள் உறுப்பு மாற்று ஒருங்கிணைப்பாளர் தனலட்சுமி முன்னிலையில் செவிலியர்கள் இரத்த தானம் பெற்றனர். இதில் பள்ளியின் மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 30க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் மீன்பிடிக்க சென்ற மீனவர்களின் வலையில் சுமார் 6 டன் காணாங்கெழுத்தி மீன்கள் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஏனாமை சார்ந்த பலேபூ போசையா தலைமையில் 3 விசை படகுகளில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் வழக்கம் போல மீன்பிடி பணியில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் வீசிய வலையில் திரளான காணாங்கெழுத்தி மீன்கள் சிக்கின. மொத்தமாக சுமார் 6 டன் அளவிலான மீன்கள் கிடைத்ததாக கூறப்படுகிறது. வலையில் சிக்கிய மீன்கள் அதிகளவில் துள்ளி குதித்த காட்சி அங்கிருந்த மீனவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. திரண்டு பிடிப்பட்ட மீன்கள் கரைக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த தகவல் பரவியதை தொடர்ந்து புதிய காணாங்கெழுத்தி மீன்களை வாங்குவதற்காக திரளான பொதுமக்கள் மீன்பிடி துறைமுக பகுதியில் திரண்டனர். சந்தையில் 1 கிலோ காணாங்கெழுத்தி மீன் ரூபாய் 70ற்கு விற்பனையானது. அதிகளவில் மீன்கள் கிடைத்ததால் மீனவர்களும் குறைந்த விலையில் புதிய மீன்கள் கிடைத்ததால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். 50 ஆண்டுகள் அதிகார பகிர்வை மருத்துவர்களின் வருத்தமே தாவேகா ஆட்சிக்கு எதிரான விமர்சனம் என்று MP வைத்திலிங்கம் கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த MP வைத்திலிங்கம் தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக தனது எதிரிகளை சரியாக மதிப்பீடு செய்யாததே தோல்விக்கு காரணம் என்றும் தெரிவித்தார். காங்கிரசிற்கு 50 ஆண்டுகளாக அதிகார பகிர்வை மறுத்தவர்கள் தற்போது தாவேகா அரசை குறை கூறுவது அவர்களின் வருத்தத்தின் வெளிப்பாடுதான் என்றும் ஆட்சியில் பங்கு தர தயாராக இருப்பது காங்கிரஸ் மட்டுமே என்றும் அவர் கூறினார். மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதி மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் 2 திராவிட கட்சிகளும் அதிகாரத்தை பகிர விரும்பாத நிலைப்பாட்டில் இருந்ததாகவும் வைத்திலிங்கம் கடுமையாக விமர்சித்தார். மத்திய அரசின் சார்பில் மாணவர்களுக்கு 3 நாள் கைவினைப் பொருட்கள் பயிற்சி முகாம் வில்லியனூரில் தொடங்கியது. பாரம்பரிய கைவினை கலைகளை பாதுகாக்கும் நோக்கில் மத்திய அரசின் சார்பில் இளமையில் கல் என்ற கருத்தை மையமாக கொண்டு பள்ளி மாணவர்களுக்கான 3 நாள் கைவினைப் பொருட்கள் பயிற்சி முகாம் புதுச்சேரி வில்லியனூர் கணுவப்பேட்டை அரசு பள்ளியில் தொடங்கியது. பத்மஸ்ரீ முனுசாமி உள்ளிட்ட 4 கைவினை கலைஞர்கள் மாணவர்களுக்கு காகித கூழ் பொம்மைகள், மண்பாண்டங்கள், பனை ஓலை பொருட்கள் மற்றும் தோல் சிற்பங்கள் தயாரித்து இவற்றிற்கான பயிற்சி குறித்து அளித்தனர். மேலும் கைவினை தொழிலின் முக்கியத்துவம், தொழில் முனைவோர் வாய்ப்புகள் மற்றும் ஏற்றுமதி குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பாரம்பரிய தொழில்கள் நலிவடையாமல் மாணவர்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக அவை மேலும் வளர்ச்சியடையும் என கைவினை கலைஞர்கள் அபிவிருத்தி ஆணையத்தின் உதவி இயக்குநர் ரூபச்சந்திரன் தெரிவித்தார். பேட்மிண்டன் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய தேசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டிகள் புதுச்சேரியை சார்ந்த மாணவன் முதலிடத்தை பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். அவர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பேட்மிண்டன் அசோசியேஷன்ஸ் ஆஃப் இந்திய அகில இந்திய அளவில் பேட்மிண்டன் போட்டியை நடத்தியது. இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், புதுச்சேரி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். 1 மாதம் நடைபெற்ற பேட்மிண்டன் போட்டிகள் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் விளையாடிய புதுச்சேரி மாணவன் பிரஜன் இந்திய அளவில் முதல் வீரராக தேர்வு செய்யப்பட்டு அவருக்கு விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய அளவில் முதலாவதாக தேர்வு செய்யப்பெற்ற மாணவன் பிரஜன் விருது மற்றும் சான்றிதழ்களை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் காண்பித்து ஆசி பெற்றார். பேட்மிண்டன் போட்டியில் இந்திய அளவில் 13 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டதில் முதல் ரேங்கை எடுத்து இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த புதுச்சேரி வீரருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது.
புதுவையில் உயர் ரத்த அழுத்த மாத்திரை உட்பட 4 மருந்து விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுவை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி ஆனந்த் கிருஷ்ணன் வெளியிட்டுள்ள உத்தரவில், மேற்கு திரிபுரா ஆந்திரா மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகத்திடம் பெறப்பட்ட கடிதம் அடிப்படையில் மும்பை நிறுவனம் தயாரிக்கும் மோக்ஸ்கிளேவ் 625, சிக்கிம் நிறுவனம் தயாரிக்கும் கிளேவம் 625, பெங்களூர் நிறுவனம் தயாரிக்கும் 625 டியோ என்ற ஆன்டிபயோட் மாத்திரைகள், ஹரியானா யமுனா நகர் மனக்பூரில் உள்ள நிறுவனம் தயாரிக்கும் டெல்மினஸ் என்ற உயர் ரத்த அழுத்த மாத்திரை ஆகியவை தரம் இல்லாதவை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாத்திரைகளை புதுவையில் விற்க தடை விதிக்கப்படுகிறது. மருந்தகங்கள் இந்த மாத்திரைகளை உடனடியாக உற்பத்தியாளர் விநியோகஸ்தர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி திருக்குனூர் அருகே மண்ணடிப்பட்டில் திருடப்பட்ட மோட்டார் பைக்குடன் சுற்றித் திரிந்த வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மண்ணடிப்பட்டு தென்னஞ்சாலை பகுதியை சார்ந்த ராமச்சந்திரனின் மோட்டார் பைக் கடந்த 24ஆம் தேதி திருடப்பட்ட நிலையில் அவரது புகாரின் பேரில் திருக்குனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் மதுரப்பாக்கம் எல்லைப் பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற வாகன சோதனையில் சந்தேகத்திற்கிடமாக வந்த பைக்கை சோதனை செய்தபோது அது திருடு போனதும் பைக் தெரிய வந்தது. இதையடுத்து விழுப்புரம் சிந்தாமணி பகுதியை சார்ந்த அரவிந்தன் வயது 25 என்பவரை போலீசார் கைது செய்து பைக்கை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட அரவிந்தன் மீது விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்தில் ஏற்கனவே அடிதடி வழக்கு நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.